கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்ற இந்த அற்புதமான அந்த தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் பாருங்க நம்மை எப்படி வழி நடத்துகிறார், நம்மோடு எப்படி இருக்கிறார், நாம் தேவன் வழிநடத்தலுக்கு நாம் எப்படி நன்றி செலுகிறோம் என்று இந்த தொடர் போதனைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய வார்த்தை பாருங்க நமக்கு எப்பொழுதும் துணையா இருக்குது. அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. என்னை அக்னிக்குள்ளாக தீர்க்கவன் யார்? தேவன் பாருங்க நம்மை துணை நிற்கிறவர். அவர் சொல்லுகிறார், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். ஒரு மனுஷனுக்கு துணை என்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவு, சரி, சித்தப்பா, பெரியப்பா, இவங்கெல்லாம் நமக்கு ஒரு தூணாக இருக்க ஒரு துணை வேண்டும். எப்படின்னு பாருங்கள், அவங்கள ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா டக்குன்னு ஓடி வந்து செய்வாங்க. ஒரு துணை. ஏன்னா பெரியப்பா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, அதெல்லாம் டக்குன்னு செய்வாங்க. அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், அக்கா இருக்காங்க, இதெல்லாம் செய்ய ஒரு துணை. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு செய்யுங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி செய்கிற பாக்கியத்தை நமக்கு செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த துணை கொடுக்கிறவர் பாருங்கள். அதுக்கு மட்டுமல்ல, இந்த துணை நமக்கு தருகிற அந்த தேவன் அவர் சொல்லுகிற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் பாருங்கள், நம்ம நினைக்கிறோம், ஆகா ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிற மற்ற எல்லாரும். ஆனால் சூழ்நிலை பாருங்கள் உங்களை வந்து அப்படியே வஞ்சிக்க வந்து நிற்கும். அந்த நேரத்தில் பாருங்கள், என்னை அக்னிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நம்ம சொல்லலாம், கர்த்தரே என் கூட இருக்கார். இப்போ அவர் என்னை வழி நடத்துகிறார். அவர் எப்படி வழி நடத்துகிறார்? அவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன்டா அப்படி சொல்லார். பிறகு எப்படி எனக்கு அக்னிக்குள்ளாக எவன் என்னையை கொண்டு போக முடியும்? என்னை எவனும் தீங்கு செய்ய முடியாது, என்னை யாரும் நெருங்க முடியாது, எனக்கு துன்பப்படுத்தவன் எவனும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி தான் நம்ம கம்பீரமாக சொல்லணும். ஏனென்றால் துணை நிற்கிறவர் நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படி தான் அவர் உங்களை வழி நடத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு அக்னிக்குள்ளாக தீர்க்கிறவன் எவன் வந்தாலும் அவனை நிர்மூலமாக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், நான் உன்னை தேடி வந்து உன்னை அழகாக உன்னை வழி நடத்துகிறேன், இதை புரிஞ்சுக்கொள். அதனால தான் நான் அந்த தலைப்பு வச்சேன். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு யார் தீங்கு செய்ய முடியாது. யார் இருக்கிறார்? கிடையவே கிடையாது. ஏனென்றால் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன உடனே நம்முடைய உள்ளம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு குடும்பத்திலே பாருங்கள், பிள்ளைகளிடம், மனைவியிடம், மற்ற எல்லா உறவுகளுக்கும் நான் இருக்கிறேன், நீ செய், எந்த காரியத்தை செய்கிற, ஒரு முன்னேற்றத்தின் காரியத்தை, ஒரு வீடு எடுக்கிறியா, ஒரு ஏதாச்சும் செய்கிறீங்க, ஒரு வேலைக்கான முன்னேற்றத்தை பாரு, நான் இருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே ஒரு துணை நமக்குள்ள ஒரு ஆறுதலான ஒரு கிடைச்சிருது. ஆகா, நமக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க, நமக்கு துணை இருக்காங்க, நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம என்ன செய்ய வேண்டியது, நம்ம நல்லா படிக்க வேண்டியது, நல்லா முன்னேற வேண்டியது, நல்ல வாழ்க்கையில் நல்லா ஜெயம் பண்ண வேண்டியது, இதுதான் நம்ம வேலை. ஏனென்றால் எனக்கு துணையாக இருக்கிறவர் நிறைய பேர் இருக்காங்க. அதை விட மேலான என் கர்த்தரே சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். என் அற்புதமான தெய்வம் பாருங்கள். அவர் நம்ம சொல்கிறார், நான் உன்னை அப்படிதான்ப்பா உன்னை வழி நடத்துகிறேன், எப்பவும் நீ கவலைப்படாத, நீ எங்கேயும் ஒரு வேலைக்கு போய் ஒரு இன்டர்வியூ போறியா, நான் துணை நிற்கிறேன். நீ ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ உனக்கு சுகவீனமாக இருக்கிற நேரத்தில் நான் உனக்கு துணை நின்று அந்த பலவீனமாக இருக்கிறதை அகற்றி உனக்கு நான் சுகத்தை கொடுக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்படி அவர் பலவிதமாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். இப்படித்தான் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வந்து அவர் சொல்கிறார், நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் உங்களை அற்புதமாக வழி நடத்துகிறார் என்று அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், காலையில் சொல்லி, கர்த்தரே நீர் எனக்கு துணை நிற்கிறேன், கர்த்தரே என் குடும்பத்துக்கு நீர் துணை நிற்கிறேன், என்னுடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கொடுக்கிற நீர் எனக்கு துணை நிற்கிறேன், என்னுடைய வீட்டின் வருமானங்கள் எல்லா நாட்களும் மாதம் முழுவதும் என்னை ஆசீர்வதிக்க ஒரு நீர் எனக்கு துணை நிற்கிறேன், எனக்கு செல்வங்களே குறைவில்லாத அளவுக்கு என்னை ஆசீர்வதிக்க ஒரு நீர் எனக்கு துணை நிற்கிறேன், ஒரு குறைவில்லாத என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் நீர் எனக்கு துணை இருக்கிறேன், நான் எங்கு சென்றாலும் எனக்கு நன்மை தருகிறவர் நீர் எனக்கு துணை இருக்கிறேன், யாராட்டும் எனக்கு துன்பப்படுத்துகிற அவர்களெல்லாம் என்னை விட்டு நீக்க நீர் எனக்கு துணை நிற்கிறேன், எனக்கு வருகிற ஏதாட்டும் எங்கிருந்தாட்டும் பொருளாதாரத்தை யாராட்டும் பிடிச்சு வச்சிருந்தாலும் அதையெல்லாம் இந்த நிமிஷமே அதெல்லாம் நீக்கி என் தேவனை அந்த அசுத்த ஆவிகளை இந்த இயேசுவின் நாமத்தில் விரட்டி உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பணங்களும் இப்பொழுது உங்கள் கையில் இன்னும் ஒரு சில நாட்களில் அது திரும்பி உங்கள் கைகளே வந்து கிடைக்கும். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ எந்த காரியத்தை போகும்போதும் நீ இப்படி சொல்லிட்டு போ, கர்த்தாவே நீர் எனக்கு துணை நிற்கிறேன், நான் இன்னைக்கு போகிற அந்த காரியம் இது வெற்றி அடைய நீர் எனக்கு துணை நிற்கிறேன் என்று வீட்டிலிருந்து வெளியே போகும்போது ஜெபித்து செல்லணும். எப்பொழுது இந்த துணை நிற்கிறவர் இந்த துணையை உங்களோடு வந்து அப்படியே உங்களோடு இருந்து அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆக துணை நிற்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படித்தான் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிறார்.
வழிநடத்துகிறார். அவர் வழிநடத்தலை நீங்கள் அறிந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.